உங்களுக்கு ஒரு கொஸ்டின். லைஃப் ஒரு ட்ரெயின் ஜேர்னி மாதிரி என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? ட்ரெயினில் 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அன்ரிசர்வ், ரிசர்வ், ஏசி கோச். பட் இதில் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, இது ட்ரெயினுக்கு மட்டும் இல்லை, லைஃப்க்கு தான். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக், உங்கள் ஃபினான்ஷியல் லைஃப் இப்போ எந்த கோச்சில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இது கேட்க சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இந்த வீடியோ உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணும். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். GX Prime. Part 1. Unreserved life. ட்ரெயினில் அன்ரிசர்வ் கோச்சை பார்த்துருக்கீங்களா? க்ரௌடட் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் இல்லாத மாதிரியே இருக்கும். ஆனால் சில பேர் இதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா, சேலரி வந்த உடனே ரெண்ட்டு, பில்லு, லோன்ஸ்னு மொத்த சேலரியும் செலவு போயிடுவாங்க. மந்த் எண்டில் பேலன்ஸ் ஜீரோ, சேவிங்ஸ் கிடையாது, அடுத்து எந்த ஒரு பிளானும் கிடையாது. எப்பவும் ஸ்ட்ரெஸ்ஸு, எப்பவும் ஸ்ட்ரகிள். இவங்கெல்லாம் லைஃப்பில் ஒரு மாதிரி ஸ்டாண்டிங்லேயே போயிட்டு இருப்பாங்க. அதே ஏதாவது எமர்ஜென்சி வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அமௌண்ட் கேட்பாங்க, இல்லாட்டி லோன் வாங்குவாங்க. இந்த சில ரீசன்ஸ்னால தான் இவங்களை அன்ரிசர்வ் ஃபினான்ஷியல் லைஃப் கேட்டகரியில் தான் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். பார்ட் 2. ரிசர்வ் லைஃப். ரிசர்வ் ஃபினான்ஷியல் லைஃப் வாழ்கிற இந்த கேட்டகரி பீப்புள்ஸ் அன்ரிசர்வ் ஃபினான்ஷியல் லைஃப் வாழ்கிற அந்த கேட்டகரி பீப்புள்ஸ் மாதிரி இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சேலரியை அவங்க பிளான் பண்ணுறாங்க, சேவ் பண்ணுறாங்க, அப்புறம் எக்ஸ்பென்ஸையும் கண்ட்ரோலாக வச்சுப்பாங்க. அதனால தான் இவங்களை ரிசர்வ் ஃபினான்ஷியல் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இவங்கள்ட்ட சீட் இருக்கும், கம்ஃபர்ட் இருக்கும், பீஸ் இருக்கும். அதே ஏதாவது எமர்ஜென்சி வந்துச்சுன்னா சேவிங்ஸ் ஹெல்ப் பண்ணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சேலரி வந்த உடனே 20% சேவ் பண்ணுறாங்க, பட்ஜெட் ஃபாலோ பண்ணுறாங்க, தேவையில்லாத செலவு பார்த்தீங்கன்னா பண்ணுறதே இல்லை. அதனால் எங்களுக்கு மந்த் எண்ட்லி பேலன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க, ஃப்யூச்சருக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த சில ரீசன்ஸ்னால தான் இவங்களை ரிசர்வ் ஃபினான்ஷியல் லைஃப் கேட்டகரியில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். பார்ட் 3. ஏசி கோச் லைஃப். இவங்க அந்த அன்ரிசர்வ் அண்ட் ரிசர்வ் லைஃப் வாழ்கிற அந்த பீப்புள் கேட்டகரி மாதிரி கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அசெட் பில்ட் பண்ணுறாங்க, லாங் டேர்ம் பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணுவாங்க. அதனால தான் இவங்களை ஏசி கோச் லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். அதனால இவங்கள்ட்ட கம்ஃபர்ட் இருக்கும், ஃப்ரீடம் இருக்கும், மணி இவங்களுக்காக ஒர்க் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் இருக்கவே இருக்காது. அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்ஐபி போடுறாங்க, ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பேசிவ் இன்கம்மை பில்ட் பண்ணுறாங்க. அதனால ஆஃப்டர் 10 இயர்ஸில் மணி இவங்களுக்காக ஒர்க் பண்ணும். இவங்களோட ஃபினான்ஷியல் ஹேபிட் இந்த மாதிரி இருக்கிறதுனால லைஃப்லேயே ரியல் ஃப்ரீடம் இருக்கும், ஃபேமிலிக்காகவும் டைம் இருக்கும். இந்த சில ரீசன்ஸ்க்காக தான் இவங்களை ஏசி கோச் ஃபினான்ஷியல் லைஃப் கேட்டகரியில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். சில நேரம் ட்ரெயினில் சீட்டை சூஸ் பண்ண முடியாது, ஆனால் லைஃப்பில் சீட்டை சூஸ் பண்ண முடியும். அன்ரிசர்வா, ரிசர்வா, ஏசி கோச்சானு டெசிஷன் உங்கள் கீழே தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இருக்க போகிற ஃபினான்ஷியல் ஹேபிட் தான் நாளைக்கு நீங்கள் எந்த கோச்சில் போவீங்கன்னு டிசைட் பண்ணும். ஸோ டுடே சேவிங் இஸ் டுமாரோஸ் கம்ஃபர்ட். அதனால சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் 100 வாரத்தை கூட இன்றைக்கே சேவ் பண்ணுங்கள். அது நாளைக்கு உங்களுக்கு லைஃபையே சேஞ்ச் பண்ணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் எந்த கோச்சில் ட்ராவல் பண்ணுறீங்க? ரிசர்வா, அன்ரிசர்வா, ஏசி கோச்சானு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் GX Prime சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.